தெய்வம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாமா? இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அவர் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி அதனுடைய மூர்க்கத்தை அவர் அடக்குகிறார். உங்க கண்களால நீங்க பார்க்க போறீங்க, நீங்க அனுபவிக்க போறீங்க. இதோ நமக்கு முன்பாக நிற்கிற கோபங்கள் அப்படியே தணிகிறத நான் பார்க்கிறேன். நிறைய பேருடைய எரிச்சல்களை ஆண்டவர் தனிய பண்றாரு. உங்களுக்கு விரோதமாய் கை நீட்டுகிறவருடைய கை குறுக்கப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாய் விரல் நீட்டுகிறவர்கள் அமைதியாக போகிறார்கள். தேங்க்யூ ஜீசஸ். உங்களை குறித்து உங்களுக்கு மத்தியில் ஒரு தயவை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் ஒரு தயவு உங்களுக்கு உண்டாக போகிறது. கர்த்தரால் உண்டான ஒரு தயவு உங்களுக்கு உண்டாக போகிறது. அதிகாரிகளுடைய கொந்தளிப்பை கர்த்தர் அமர பண்ண போகிறார். உங்களுக்கு விரோதமானவருடைய கொந்தளிப்பை கர்த்தர் அமர பண்ண போகிறார். இதோ சுற்றிலும் இருக்கிற கொந்தளிப்புகள் மாறி ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தையே கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். எல்லாரும், ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி தகப்பனே ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர். நான்